தீபம் விலாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம 1.5 கிலோ மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 3 எலுமிச்சை அளவுக்கு புளியை நல்லா ஊற போட்டு வச்சுட்டு கடாயில் 4 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி வெந்தயம் மட்டும் போடணும், வேறு எதுவும் போடாதீங்க. வெந்தயத்தை போட்டுட்டு அது ரொம்ப கருகக்கூடாது, லைட்டாக பொரிஞ்சு வந்தோட்டி வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு 3 தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் 4 ஸ்பூன் மிளகாப்பொடி 4 ஸ்பூன் மல்லிப்பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி. இதில் வந்து மல்லிப்பொடியில் சீரகம் சோம்பு கட்டி மஞ்சள் எல்லாம் சேர்த்துருக்கனால அது மட்டும்தான் போட்டிருக்கேன். அதை எண்ணெயில் கொஞ்சம் நல்லா கிளறிட்டு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ புளி தண்ணியை ஊற்றி ஒரு 3 ஸ்பூன் உப்பு, நம்ம புளி நல்லா சேர்த்துருக்கோம் அதனால ரொம்ப இது பண்ண வேண்டாம். 3 டீஸ்பூன் உப்பு அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க விட்டுட்டு 6 தடவை மீனை அலசிக்கோங்க. அதான் அப்போ ஸ்மெல்லெல்லாம் வராது. 6 தடவை மீனை அலசிக்கிட்டு அதை போட்டுட்டு ரொம்ப வேக விட்டுறாதீங்க, கணக்காக வேக வச்சு எடுத்திங்கன்னா சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். பாய்.